அடுத்தது மேங்கோ. இப்போ சீசன் இதுதான். இப்போ மேங்கோவில் பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மலச்சிக்கல் வராமல் செரிமானம் வராமல் செரிமானத்துக்கு நல்லா உதவும், மலச்சிக்கலுக்கு தடுக்கலாம். சரிங்களா, கண் பார்வைக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. சரிங்களா, இது வந்து சீசன். சில பேர்த்துக்கு கூட சில அதிக மாம்பழம் சாப்பிட்டா சில வயிறு ஒவ்வாமல் அலர்ஜி இருக்கலாம். பட் மாம்பழம் இந்த சீசனில் விரும்பி சாப்பிடுங்க. ஒரு சிற்றுண்டியாகவும் சாப்பிடலாம். மாம்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. சரிங்களா, விட்டமின் இருக்குது, பொட்டாசியம், எல்லா சத்துமே இருக்குது அதுலேயும். சரிங்களா, அதெல்லாம் மாம்பழத்தை மெயினாக விட்டமின் ஏசி அதிகம், கண் பார்வைக்கும் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி ரொம்ப ரொம்ப இருக்கிறதால மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுங்க. இது வந்து சீசன் ஃபுட்டு தான். மாம்பழம் வந்து இப்போ சீசன் 1 or 2 மந்த்ஸில் முடிஞ்சிடும். சரிங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு பழத்தை பற்றி நம்ம தனித்தனியாக இன்னும் நிறையா விஷயத்த சொல்ல போகிறோம். இப்போ ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். சரிங்களா, அதுமாதிரி நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், பைனாப்பிள், இந்த மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம், ட்ரை ஃப்ரூட்ஸு. சரிங்களா, அதில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஒரு 200 தாங்க இருக்கும். ரொம்பலாம் இன்றைக்கி ஒரு டானிக்கே 300 அது ஒரு 200 வாங்கினாவே ஒரு 20 நாளைக்கு சாப்பிடலாம். இதில் எல்லாமே கலந்துருக்கும் பாருங்கள். பைனாப்பிள் இருக்கும், நெல்லிக்காய் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸு. சரிங்களா, அந்த மாதிரி திராட்சை இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். இது ரொம்பலாம் செலவாகாது. நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு 4, பிஸ்தா ஒரு 4, முந்திரி ஒரு 4. இது என்னங்க செலவாயிட போகுது? இதில் எல்லா சத்தும் இருக்கும். சரிங்களா, அதால் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக 40 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து ஒரு 4 நாள் கொடுங்க. மூளைக்கு நல்லது. அதில் வந்து எல்லா தேவையான நல்ல கொழுப்பு இருக்கும். சரிங்களா, சத்து இருக்கும், புரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ரொம்ப 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 நல்லது. நிறையா மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ்ஸு, சரிங்களா, இரும்பு சத்து, மெக்னீசியம், இதெல்லாமே இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அதான் பார்த்துங்க. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நிறையா சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி சர்க்கரை உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க. சரிங்களா, அதை வந்து இயற்கையாகவே இதை பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் இதெல்லாம் வந்து இயற்கையாக குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஓகே, லாக்டோஸ் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துங்க. எல்லாமே அளவுக்கு மிஞ்சி அமிர்தம் நஞ்சு மாதிரி ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதான் இது காலை உணவு. இது சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம நிறைய இட்லி, தோசை சாப்பிடணும் அவசியம் கிடையாது. காலையில் தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் வெல்லம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா, ஒரு 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். இதில் எல்லா சத்தும் கிடைக்கும். வேணுன்னா ஒரு 2 இட்லி, ஒரு தோசை எடுத்துக்கலாம் 40 வயசு மேலே உள்ளவங்க. ஏன்னா ஒரு உணவு, ஒரு சமச்சீர் உணவு, கொஞ்சம் உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இது 3 இல்லைனா நோய் கண்டிப்பாக வரும். நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த வீடியோ ஒரு லென்த்தியாகவே ஒரு 5 நிமிஷம் சொல்லி போடுறேன். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து தண்ணி நிறைய பேர் எப்படி குடிக்கணும்னு தெரியாமல் தண்ணியை வந்து சாப்பிடணும். முதல்ல தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 12 டம்ளர் அப்படின்னு பார்த்துங்க. 2.5 to 3 லிட்டர் தண்ணி ஒரு மனுஷன் குடித்தாகணும். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி சப்பி தான் சாப்பிடணும். அந்த தண்ணி சாப்பிட்றீங்களான்னு தான் சொல்லுவாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் அந்த காலத்துலேருந்து தண்ணியை சாப்பிட தான் பழகணும். சரிங்களா, அதில் தண்ணியை அவ்வளோ தண்ணி இல்லாமல் உடம்பு ஏங்கவே ஏங்காது, காற்றும் இல்லாமல் ஏங்காது. அது தண்ணியோட நன்றியோட சாப்பிட கற்றுக்குங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றத மென்று சாப்பிடுங்க. ஏன்னா கடவுள் நமக்கு இயற்கையாக கொடுத்துருது டீத்து. மென்று சாப்பிட்டா தான் அது கூலாகி நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சுரப்பையும் சுரந்து செரிமானம் ஆகும். தண்ணி சாப்பிடும்போதே ஒரு சொம்பு குடிக்கிறது பெரிய பெரிய தவறு. அதால் நல்லா மென்று சாப்பிட்டாவே எல்லா கூலாகி எல்லா சுரப்புக்கு எல்லாம் சுரக்கும், அதே செரிமானம் பண்ணும். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. இது ரொம்ப முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. தண்ணியை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அதுமாரி ப்ரீத்திங் டெக்னிக். ஒரு மனுஷன் வந்து இந்த ப்ரீத்திங் வந்து மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளார போகணும். நீங்கள் உங்கள் மூச்சை டெய்லி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். டைம் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம். நிறைய பேர் 90% நோய், ஹார்ட், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மூச்சை தப்பாக விடுவாங்க. டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இது 3மே ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறி இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ப்ரீத்திங் டெக்னிக்னே ஒரு நிறைய கிளாஸஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் போட போகிறோம். காலையில் ஒரு 10 நிமிஷம் அதிகாலையில், ஓகே, பிரம்ம முகூர்த்தம்பாங்க. அப்போ நாடி சுற்றி பிராணாயாமோட ஒரு 10 நிமிஷம் பண்ணும்போது அலர்ஜி தும்மல்லாம் வராது. இந்த ரெஸ்பிரேட்டரி நல்லா ரிலாக்ஸாக மூச்சு இருந்தாவே உங்களுக்கு நம்ம ஆட்டிடியூட் நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
ஓகேவா? இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஹெல்த் வெல்னஸ் பற்றி நிறைய வரப்போகுது. ஒவ்வொரு உணவு பற்றியும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம், அது என்ன சத்து இருக்குது, எதை எடுக்கணும் எடுக்கக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிட்ணும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் நம்ம சேனலில் அப்பப்போ இனிமேல் வாரத்தில் ஒரு வீடியோ வரப்போகுது. ஷார்ட்டும் சில நேரத்தில் வரும், கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு இருக்கும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை 1000 மேலே போயிடுச்சு சப்ஸ்கிரைபர். இப்போ நம்ம அடுத்த டார்கெட் வந்து 3 மில்லியன் வியூவர்ஸும் 3000 ஹவர்ஸும் கொண்டு போகணும். 500 ஹவர்ஸ் வந்துருச்சு. இதுவரை சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் இதயபூர்வமாக உணர்வுபூர்வமாக நன்றி நன்றி நன்றி. சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நம்ம சேனல் அடுத்ததை நோக்கி 3000 ஹவர்ஸையும் 3 மில்லியன் வியூவர்ஸையும் விரைவில் அடையலாம்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ், அதாவது வீடியோஸ் நிறையா போடலான்னு இருக்கேன். 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ், ரொம்பவும் போர் அடிக்கக்கூடாது. ஷார்ட்ஸ் நிறையா போகிறதோட ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்து ஃபிசியோதெரப்பி டாப்பிக்கோ, ஹெல்த் டாப்பிக்கோ, இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸோ, ஃபிட்னஸோ, நல்ல ஸ்லீப் வரதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு மனுஷன் பாசிட்டிவ் எப்படி திங்க் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இது சம்மந்தமாக தான் வீடியோ வரப்போகுது. 10 நிமிஷம் இருக்கும். அப்புறம் இந்த ஹவர்ஸ் அதிகமாகும். உங்கள் சப்போர்ட்டு தான் முக்கியம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபிசியோதெரப்பி சம்மந்தமானாலும் சரி, ஹெல்த் சம்மந்தமானாலும் சரி, ஒரு 6 வயசு பையனுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு குட் டீச்சர்னு அர்த்தம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம சொல்கிறது தெளிவாக, அழுத்த திருத்தமாக, அவங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.